சென்னையில் நேற்று முதல் மழை பெய்து வரக்கூடிய நிலையில மாலை நேரத்தில் மழை சற்று ஓய்ந்திருந்தது. தற்போது மீண்டும் மழையானது துவங்கியிருக்கிறது. அந்த வகையில் வடசென்னை பகுதிக்கு உட்பட்ட ஓட்டேரி, பெரம்பூர், வியாசர்பாடி, புளியந்தோப்பு, டவுடன் உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னைக்கு அருகே 50 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காலையிலிருந்து 1 கிலோமீட்டர் கூட நகராமல் வங்கக்கடலில் சுழன்று கொண்டிருக்கும் நிலையில் தாழ்வு மண்டலத்தால் இந்த மழைக்கான காரணம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளை இரவு வரை மழை நீடிக்கும் என தனியார் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்து வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக தற்போது வடசென்னை பகுதியில் மிதமான மழை பெய்ய துவங்கி இருக்கிறது. நேற்று காலை முதல் பெய்த கனமழையின் காரணமாக வடசென்னைக்கு உட்பட்ட தாழ்வான பகுதிகளில் மழைநீரானது தேங்கியிருந்தது. அதில் குறிப்பாக வியாசர்பாடி, பெரம்பூர், புளியந்தோப்பு, புரட்சிவாக்கம், ஓட்டேரி உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீரானது தேங்கியிருந்தது. மழைநீர் தேங்குவதற்கான காரணம் பாதாள சாக்கடைகள் மற்றும் மழைநீர் வடிகாலில் நீர் சரியாக சென்றடையவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தனர். இந்த நிலையில தொடர்ந்து வடசென்னை பகுதிக்கு உட்பட்ட இந்த ஓட்டேரி, பெரம்பூர், வியாசர்பாடி, புளியந்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் மழையானது துவங்கி இருக்கிறது. மாநகராட்சி அதிகாரிகள் ஆங்காங்கே தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரை 100 HP மோட்டார்களை வைத்து மழைநீரை வெளியேற்றி வருகின்றனர். அதே போல பல்வேறு சாலைகள் அதிகமாக மழைநீர் தேங்கியிருக்கக்கூடிய சாலைகள் பேரிகார்டால் மூடப்பட்டு போக்குவரத்தானது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. வடசென்னை கனத்த மழையின் போது அதிக அளவுல சென்டிமீட்டர் அளவுக்கு மழையானது பெய்திருந்தது. வடசென்னை பகுதிக்கு உட்பட்ட பகுதியில் ஓட்டேரி, பெரம்பூர், வியாசர்பாடி, புளியந்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் சென்னையில் காலை முதலே மழை துவங்கிய போது பல்வேறு பகுதிகளில் சாலையில் மழைநீரானது தேங்கி காட்சியளித்தது. தொடர்ந்து அவ்வப்போது மாநகராட்சி அதிகாரிகள் அந்த மழைநீரை வெளியேற்றக்கூடிய பணியில் ஈடுபட்டு இருந்தனர். இந்த நிலையில தற்போது மழையானது துவங்கி இருக்கிறது. சென்னைக்கு அருகே 50 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காலையிலிருந்தே அந்த 1 சென்டிமீட்டர் கூட நகராமல் வங்கக்கடலில் சுழன்று கொண்டிருக்கும் தாழ்வு மண்டலத்தின் இதன் காரணமாகத்தான் இந்த மழையின் காரணம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளையும் மழை தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று காலை முதலே சென்னையிலிருந்து மழை தொடங்கிய போது மாலை வரை மழை இருந்து வந்தது. அதன் பிறகு சற்று மழை ஓய்ந்த பிறகு தற்போது இரவு நேரத்தில் மீண்டும் மழையானது துவங்கி இருக்கிறது. சென்னை, அதாவது மத்திய சென்னை, தென் சென்னை, வட சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் மழையானது தற்போது துவங்கி இருக்கிறது. இந்த மழையின் காரணமாக இரவு பணிக்கு செல்பவர்கள் தொடர்ந்து சாலையில் பயணிக்கிறார்கள். அதே போல பணி முடிந்து வீட்டுக்கு செல்பவர்களும் இந்த மழையில் பயணித்து வருகின்றனர். தொடர்ந்து தேங்கியிருக்கக்கூடிய மழை நீரை மாநகராட்சி அதிகாரிகள் ஆங்காங்கே அப்புறப்படுத்தி வருகின்றனர். மோட்டார் பம்புகள் மூலம் அந்த தண்ணீர்களை வெளியேற்றக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போன்ற டிராக்டருடன் இணைந்து அந்த மோட்டார்கள் இயந்திரங்கள் மூலமும் தண்ணீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. பல்வேறு சாலைகளில் அதிகமாக இருக்கக்கூடிய தண்ணீரை இருக்கும் காட்சியினால் அந்த பேரிகார்டுகள் எல்லாம் அமைக்கப்பட்டு சாலை போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஓட்டேரி பகுதியில் மழை பெய்ய துவங்கி இருக்கிறது. பல்வேறு பகுதிகளில் முழங்கால் அளவிற்கு தண்ணீரானது தேங்கி இருக்கிறது. தொடர்ந்து இன்று இரவு முழுவதும் மழை பெய்தால் முட்டிய அளவிற்கு அங்கு மழை நீர் தேங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால் 24 மணி நேரம் தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் பணியாற்றி வருகின்றனர். தேங்கிக்கூடிய மழை நீரை வெளியேற்றக்கூடிய பணியில் தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.